ஹலோ மரியா ஃப்ரம் மால்தீவ் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாழை படத்தை பற்றி பேச போகிறோம். நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால என்னால் நிறைய மூவிஸ் பார்க்க முடியல. பட் நான் வந்து பார்த்த மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் பார்த்தேன் அண்ட் வாழை பார்த்தேன். பட் தங்கலான் பற்றி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒன்றுமே இல்லை. எனக்கு அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணும் இல்லை அதை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு எனக்கு எதுவும் பெருசாக தோணலை. ஆனால் அந்த வாழை மூவி பார்த்துட்டு இருக்கும்போதே, சொல்லப்போனால் படம் ஆரம்பிச்சோன்னேவே எனக்கு இந்த படத்தை பற்றி பேசணும், இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நான் வந்து வீடியோ ஒரு 4-5 நாள் தள்ளி, நான் ஃபஸ்ட்டேவே பார்த்துட்டேன். பட் 4-5 நாள் தள்ளி நான் வீடியோ போடுறதுக்கு ரீசனே அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும் பார்த்துடணும் இந்த வீக்கெண்டில். பிகாஸ் நம்ம வீடியோ போடும்போது நிறையா ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த கதையை பற்றி பேசணுன்னா இந்த கதைக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வீக்கெண்டு போட்டோம் அப்படின்னு நான் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாங்க இந்த மூவியை பற்றி பார்த்துடலாம். இந்த படம் எதை சுற்றி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன், அது மாரி செல்வராஜே சொல்லியிருக்காரு, அவரோட ஓன் ஸ்டோரி தான் இது. ஸோ ஒரு சின்ன பையன் குடும்பத்தோட கஷ்டத்தினால அவன் வேலைக்கு போகிறான். ஒரு சைல்டு லேபரராக இருக்கான். இது இப்போ நடந்த கதை இல்லை, 1997 1998 நடந்த மாதிரியான கதை. ஸோ ஒரு சைல்டு லேபரராக இருக்கான். அண்ட் அவனோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அது அவன் லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு, இதுதான் இந்த படத்தோட. இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு தியேட்டராக சேர்ந்து பார்த்தோம். ஒரு குடும்பத்தில் போய் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தியேட்டரில் நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து பார்த்தோம். அண்ட் இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்ஸ் போடும்போதே வந்து அவ்வளோ கைத்தட்டல். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மாஸ் கமர்ஷியலாக இல்லாத ஒரு மூவிக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்றது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் வந்து நல்ல சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் படம் நகர நகர நம்மளும் அது கூட சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மூவி கிடையாது. திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஜஸ்ட் லிவ் த ஸ்டோரி. இது வந்து யாருக்கு ரிலேட் ஆகும் இந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப ப்ரிவிலேஜ்டாக இல்லாமல் கஷ்டப்பட்டு சொந்தமாக முன்னேறி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்து சென்னை மாதிரியான சிட்டிஸில் வளராமல் கிராமப்புறங்கள்லேருந்து வளர்ந்து வர எல்லாருக்குமே இந்த படம் வந்து அவங்களோட ஒரு கதையாக இருக்கும். அவங்களோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸ்லி ரொம்ப பாஷான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இல்லை பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரிலேட் ஆகாது. அண்ட் இஃப் யூ லைக் கமர்ஷியல் மூவிஸ், ஃபர்ஸ்ட் கதை அந்த மாதிரினா இந்த படம் உங்களுக்கு ரிலேட் ஆகாது. பட் வந்து இந்த கதை அப்படியே மூவ் ஆகும்போது நம்ம அந்த கதையை வாழ்கிறோம். நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பியூட்டி என்ன, அதோட யதார்த்தத்தோட அந்த அழகு என்ன அப்படின்றத அப்படியே ஒரு ஜேர்னி மாதிரி நம்மளை கொண்டு போகிறாங்க. அண்ட் உண்மையாக சொல்கிறேன், குபீர்னு சிரிச்ச இடம் இருக்குது. தியேட்டரே வந்து நிறைய இடத்துல வி லாஃப் டுகெதர். அது வந்து இப்போ காமெடியன்ஸ் கூட இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஈவன் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் cannot do what this film did. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் தியேட்டரை வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ண வச்சு, அவங்க சிரிக்கும் போது நம்மளும் சிரிக்கிறோம், அவங்க அழுகும்போது நம்மளும் அழுகுறோம். அண்ட் கிளைமேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், ஒரு எலவு சாங் அது. பட் அந்த 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 பாட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும், கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் யாருமே சீட்டை விட்டு எந்திரிக்கல. நான் பேசுறது வந்து ஃபுல் தியேட்டர். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நான் தங்கலான் பார்த்துருந்தேன். தங்கலானில் வந்து லாஸ்ட் ½ an hour இருக்கும்போதே எல்லாரும் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த படம் அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த மூவிக்கு, இந்த பாட்டுக்கு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் என்ன ஒரு சைலன்ஸ் இருக்குமோ அந்த சைலன்ஸ் தியேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தர் எந்திரிக்கல. அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 15 minutes யாருமே பேசலை. நாங்கள் வந்து, நான் என் ஃபேமிலி பற்றி மட்டும் சொல்லலை, தியேட்டரில் இருந்த அத்தனை பேரையும் சொல்கிறேன். நாங்கள் ஒரு 5-6 floors இறங்கி தான் வரணும் கீழே பார்க்கிங்க்கு. எல்லாருமே எங்கள் கூட தான் வந்தாங்க. யாருமே பேசலை. எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 minutes வந்து அந்த படத்தை பற்றி பேசணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப கனத்த ஒரு இதயத்தோட தியேட்டர் விட்டு வெளியே வந்தோம். அண்ட் தட் ஃபிலிம் இஸ் லைக் வெரி மூவிங். உங்கள் மனசுலேருந்து அது போகிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். அதுக்காக இது ஒரு அழுகாட்சி படமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு
ஃபன்னான ஒரு ஃபீல் குட் மூவி வித் அ ஹெவி கிளைமேக்ஸ். ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் வித் யூ அண்ட் இட் மூவ்ஸ் யூ இன் அ வே. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ இது வந்து ஓடிடியில் பார்க்க வேண்டிய ஒரு படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கோ வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். பிகாஸ் இந்த மாதிரி மூவிஸ் நம்ம சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி நல்ல மூவிஸ் வந்து நிறையா வரும் அப்படின்றது எனக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசன். ஆனால் ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர். ஸோ நான் இதெல்லாம் ஏன் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னா, இதோட வந்து இதுக்கப்புறம் பேச போகிறது எல்லாத்துலேயுமே ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மூவி பார்க்கல அப்படின்னா இதோட இந்த வீடியோ கட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர போகிறதெல்லாம் ஸ்பாய்லர்ஸாக இருக்கும். சீன் பை சீன் இந்த படத்தை பற்றி பேசணும்னா, இனிஷியலாக வைக்கிற அந்த ஷார்ட், ஓப்பனிங் ஷார்ட்ல இருந்து க்ளோசிங் ஷார்ட் வரைக்கும் டெக்னிக்கலி திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மூவி. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளை அந்த படத்தோட ஒரு ஒன்றா ஃபீல் பண்ண வச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு 3D மூவி பார்க்குற மாதிரி, நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது இந்த படத்தோட கேமரா ஷாட்ஸ், ஏரியல் ஷாட்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே வந்து டெக்னிக்கலி இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மூவி. அண்ட் சவுண்ட், பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை இந்த படத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த பையனுக்கும் அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ஓகேவா, ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவன் வந்து வேலைக்கு போகிறான், ஆனால் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். ஸோ அவனுக்கு ஸ்கூலுங்கிறது ஒரு அவுட்லெட் மாதிரி. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவன் வேலைக்கு போகணும். ஸோ வேலைக்கு போக இஷ்டம் இல்லாத ஒரு நார்மலான ஒரு சின்ன பையன். ஸோ ஸ்கூலில் அவன் என்னெல்லாம் வந்து ஃபன் பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டோட வந்து என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்கான், இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து நம்மளுக்கே அவனை ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த 2 பேரோட பியூட்டி வந்து என்னன்னா, அந்த இன்னசென்ஸ் வந்து மாறாம அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இப்போ வர்ற நிறைய சைல்ட் கேரக்டர்ஸ் இன் மூவி, ஸோ அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு நிறைய சீன் பண்றாங்க இல்லைங்களா. எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு டபுள் மீனிங் டைலாக் கொடுக்குறது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து வயசுக்கு மீறின பேச்சு, ரொம்ப ஆட்டிடியூட் டைலாக்ஸ், இல்லை வந்து ரொம்ப சுட்டி குழந்தைன்னு காமிக்கிறதுக்காக கிரிஞ்சுத்தனமா ஏதாவது பண்றது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்களோட இன்னசென்ஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம என்னெல்லாம் வாழ்த்தனம் பண்ணியிருப்போமோ அது எல்லாமே அவங்க பண்றாங்க. அதனாலதான் நம்மளால அவங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அவங்கள பத்தி எரிச்சலா வரல. எனக்கு சில சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்ப பார்த்தா ரொம்ப எரிச்சலா வரும். ஸோ இந்த 2 பசங்களை நமக்கு வந்து அவ்வளவு பிடிச்சிருது. இந்த பசங்க படத்துல குழந்தைங்க கேரக்டர் வரும் இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா ரொம்ப வருஷம் கழிச்சு. அண்ட் இந்த பையனுக்கும் அவங்க டீச்சர் மேல ஒரு இன்னசென்ட்டான ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும், ஓகேவா. அதை வந்து காமிச்ச விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஏன்னா அது வந்து ஒரு இம்மி அளவு அதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி காமிச்சிடக்கூடாது. அது வந்து எந்த விதத்துலயுமே வந்து ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷன்ல போயிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு சீன்ல எல்லாம் அந்த டீச்சர் வந்து இந்த பையனுக்கு அந்த டீச்சர் மேல பயங்கர க்ரஷ், ஆனா சின்ன பையன். ஸோ அந்த டீச்சர் வந்து அவனை ஸ்கூட்டில டிவிஎஸ் 50ல முன்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஷாட்லாம் வந்து ரொம்ப கியூட், மேக்ஸ்ரா ஏலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த டீச்சர் கேரக்டரும் பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சர். ரொம்ப குழந்தைங்க, அதாவது அந்த ஒரு ஆனுவல் டேக்கு அவங்க டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. அவங்கள வந்து அவங்க அப்பா டிராப் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அந்த மருதாணி பறிச்சுட்டு வர சீனு, இதெல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த, எனக்கு வந்து ஒரு அக்கா தம்பி, ஒரு அந்த மாலாக்கா ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி, பட் அந்த பையனுக்கு அந்த டீச்சர் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகும்போது நமக்கு அந்த வாழைத்தார் அவங்க எடுக்கிறதா அவங்களோட வேலை. ஸோ அந்த வாழைத்தார்ல ஒரு தாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றதுல ஒரு சின்ன பொலிட்டிக்கல் இஷ்யூ வருது. ஆனா அதை வந்து பாலிடிக்ஸா பேசாம அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு முதலாளித்துவம் எப்படி இன்டைரக்டா வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து ரொம்ப அமேசிங்கா காமிச்சிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப ஹெவியா டச் பண்ணாம விட்டது எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது இனிஷியலாவே ரொம்ப ஹெவியா டச் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி வி வுட் ஹவ் பீன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் த கிளைமேக்ஸ். ஸோ நாங்க எல்லாரும் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் வந்து, ஓகே திஸ் இஸ் அ ஸ்பாயிலர், ஓகே. ஸோ நான் படம் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் வந்து, ஓகே அவங்க அம்மா வந்து இறந்து போறாங்க, இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஏன்னா இன்டர்வெல்லையுமே அவங்க அம்மாவை சுத்தி தான் கதை நகர்ந்துச்சு. கிளைமேக்ஸ் போகும்போதுமே அந்த சிச்சுவேஷன் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம போகும். ஸோ ஐ தாட் ஓகே அவங்க அம்மா இறந்துருவாங்க,
this is the usual climax தானே, predictable தானே. ஓகே, I knew it was going to be emotional, but I thought okay இதுதான் அந்த எமோஷன் அப்படின்னு நானே நினைச்சிட்டேன். என் கூட இருந்தவங்களும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படிதான் பேசிக்கிட்டோம். ஸோ அவங்க அம்மா இறந்து போறாங்க. தியேட்டர்லயே நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வரும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க பாரு, அவங்க அம்மா இறந்துருவாங்க பாரு அப்படின்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண கிளைமேக்ஸ் அது. பட் கிளைமேக்ஸ் வந்து அப்படியே வேற ஒரு விஷயமா நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம யாருமே அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கதையை அவ்வளோ அழுத்தமா சொல்லலை. அதை வந்து அப்படியே பொறுப்புக்குள்ள டச் பண்ணி விட்டு போயிட்டனால நம்ம வந்து அது பெருசா அட்டென்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ இது சடனா நடக்கும்போது நமக்கு வந்து ஓ இதானா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் தட் மேக்ஸ் அஸ் சைலண்ட். அவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் தியேட்டர்ல எல்லாரும். ஆனா வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல எவ்ரிபடி பிகேம் சைலண்ட். ஸோ ஓகே அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. ஏன்னா அந்த இறந்து போற கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருந்த விதம் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப அதாவது சில பேர் இறந்தா நம்ம கண்டுக்க மாட்டோம்ல, பட் இந்த கேரக்டர்ஸ் இறக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. அதை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் சாங் நான் சொன்ன மாதிரி எல்லாரையுமே அமைதியா அந்த இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருந்துச்சு. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பேசும்போதே எமோஷனல் ஆகுது. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு நவ் ஹீ இஸ் இன் அ வெரி பிக் பிளேஸ் அண்ட் ஹீ ஸ்டில் ட்ரைங் டு ஹெல்ப் அண்ட் எஜுகேட் ஹிஸ் பாஸ்ட் பீப்புள், அவங்க பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க. ஸோ எல்லாரையுமே அவங்க அவ்வளோ எஜுகேட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு ஸ்டில் ஹீ ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது இட் இஸ் அ வெரி வெரி பிக் திங். பிகாஸ் நான் இந்த வாழை மூவி பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு நீயா நானா எபிசோட் பார்த்தேன். ஓகே, நேத்து வந்து நீயா நானா எபிசோட். அதுல வந்து அந்த சைல்ட் லேபரர்ஸ் கூட உட்காந்து அவர் பேசுறாரு. அதுல அவர் பேசின விஷயமே அந்த சைல்ட் லேபரர்ஸ் இன்னைக்குமே அவங்க படுற கஷ்டம், இட் ஷோஸ் தட் நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். அண்ட் நம்மெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரிவிலேஜ்ட். நம்மெல்லாம்னா அதாவது நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். ஐ எம் நாட் லைக் ரிச், பட் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம ரொம்ப ஏழைகள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நோ, ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம நினைச்சா நம்ம பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு இவங்களோட லைஃப் எல்லாம் நமக்கு காட்டுது. நான் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ரொம்ப பேடான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ல இருந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா வேலை பார்த்து நான் வந்து மேல வந்ததே நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சேன். ஆனா நான் வந்து ஏசி போட்ட ஒரு ரூம்ல உட்காந்து டாக்டரா வேலை செஞ்சு அதுல இருந்து நான் வந்து வெளியே வந்தேன். அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு. நான் இன்னை வரைக்கும் நான் ஒரு ப்ரௌடா சொல்லிக்குவேன், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நாங்க வேலை பார்த்து நாங்க மேல வந்தோம் அப்படின்னு. ஆனா வந்து இவங்கெல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளாம் ஒண்ணுமே படல அப்படின்னு நமக்கு உணர்த்துறது வந்து இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் இந்த மூவியை தாண்டி மாரி செல்வராஜ் as a person, I don't know anything about him. நான் அவ்வளவா அவர் இன்டர்வியூஸ் கூட பார்த்ததில்ல. பட் இந்த நீயா நானா ஷோல அவர் பேசினதெல்லாம் பார்த்தேன். I feel like we also should help others. This may be like very normal, ரொம்ப boomer thing to say. ஆனா வந்து நம்மளாம் ரொம்ப privileged actually. ஸோ எஜுகேஷனுங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது. காலையில் அந்த நீயா நானா ஷோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அப்போ நடந்தது பேசல, இப்போ நடந்துட்டு இருக்கிறத பேசுகிறேன் வேர்ல்டில். ஸ்டில் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. நமக்குலாம் அப்படி கிடையாது. நம்ம காலையில எந்திரிச்சோம், ஸ்கூலுக்கு போனோம், வந்தோம். இப்போ நம்ம காலையில எப்ப வேணுமோ எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோம். ஸோ இதுவே கஷ்டம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க டெய்லி லைஃபா வேற வழியே இல்லாம வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போ ஈவன் இஃப் யூ கான்ட் ஹெல்ப் அதர்ஸ், அட்லீஸ்ட் வந்து யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப் தட் வி ஆர் கிவன். And we should acknowledge that life is not fair for everybody. So we should treat everybody with kindness because we don't know what they're going through on a daily basis. So இது எனக்கு இந்த மூவி வந்து ரியலைஸ் பண்ண வச்சுச்சு, இந்த மூவி அண்ட் இந்த நீயா நானா ஷோ. ஸோ பார்த்துட்டு உடனே நான் வந்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ yeah, it was a good movie and please go watch it in theater. தாராளமாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்க, அதாவது சேட் எண்டிங் எல்லாம் பார்க்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அது அவங்களுக்கு மோஸ்ட்லி புரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப காட்சிப்படுத்தி இருந்த விதம் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கோரா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது.
பட் வந்து எமோஷனலி இட் இஸ் அ வெரி ஹெவி கிளைமேக்ஸ். ஸோ வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஏஜ் இருக்கிறவங்கள கூட்டிட்டு போய் படம் பாருங்க. மற்றபடி அடல்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. ரொம்ப நல்ல மூவி, ரொம்ப ரொம்ப நல்ல மூவி. போய் பாருங்க. பார்த்துட்டு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். டேக் கேர், லவ் யூ ஆல், பை.